இந்த நாடகத்தை எழுதிவிட்டு தன் சிஷ்யங்கிட்ட கொடுத்து காளிதாசன் கிட்ட கொண்டு போய் காட்டி நன்னா இருக்கான்னு கேட்டுன்னு என்ன மகான்கள் ஒரு கிரந்தம் எழுதினா ஆபரிதோஷாத் திதுஷாம் அசாதுமன்யே பிரயோக விஜயானம்னா காளிதாசன். அவன் மகான்கள் பார்த்து நன்னா இருக்குன்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் அதுக்கு பெருமை. அதனால காளிதாசன் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு எண்ணம். காளிதாசன் அங்கேயும் இருப்பான் அதிவர்ணாசிரமி. அதனால இவன் பௌபூதி ரொம்ப ஸ்நானம் செஞ்சு பண்ணிட்டு ஆச்சாரமா இருக்கிறவன். காளிதாசன் இருக்கிற இடத்துக்குலாம் அவன் போக மாட்டான். சிஷ்யனை அனுப்பிச்சான். அவன் கட்டில உட்காந்து வெத்தலை போட்டு இருக்கான். சிஷ்யன் இங்க இருந்து போனான். ஏட்டு செவடி எடுத்துட்டு இது மாதிரி எங்க குரு ஒரு டிராமா எழுதியிருக்கா உங்கள்கிட்ட வாசிச்சு காமிக்க சொன்னான். நாள் கையை காட்டி வாசின்னு விட்டார். இவன் முழுக்க வாசிச்சான். வாசிச்சதே போட்டு வான்னுட்டான். போட்டு வானுதான் போய் அவன் போட்டான். அவன் என்ன பண்ணுவான் மேல அவர் பௌபூதி காட்டார். வாசிச்சே என்ன சொன்னான்னா ஒன்னும் சொல்லலை. என்ன ஏதாவது சொல்லிருப்பா அவன் சொல்லாம இருக்க மாட்டான். ஏதாவது இருக்கிறத சொல்லியிருப்பான் தோஷங்களே. நாள் ஒண்ணுமே சொல்லலே இவன். அப்புறம் குரு காட்டார். நீ போனதுக்கு அப்புறம் திரும்பி நீ வரத்துக்குள்ள என்ன பேச்சு அவன் பேசினான். நாள் ஒரு பேச்சும் பேசல. வெத்தலை மடிச்சு போட்டுட்டே இருந்தான். நடுப்புற ஒரு இடத்துல சுண்ணம் அதிகமா போச்சுன்னு சொன்னான். நான் அதையே நீ சொல்லலேன்னா வெத்தலையில சுண்ணாம்பு அதிகமா போச்சுன்னு மடிச்சு கொடுத்தவன சொன்னான்னு நினைச்சேன்னா நீ என்னத்துக்கு வியாக்கியானம் பண்றேன்னு கேட்டா நான் உன்னை என்ன நடந்ததுதானே காட்டேன். அதுக்கு மேல நீ என்னத்துக்கு வியாக்கியானம் பண்ற சுண்ணம் அதிகமா போச்சுன்னு சொன்னான். எந்த இடத்துலன்னு கேட்டா இந்த ஸ்லோகத்துல ராத்திரி ஏவம் யரம் சீது ராத்திரி ஏவம் யரம் சீது ராத்திரியானது ஏவம் இம்மாதிரியாகவே போய்விட்டது என்கிற இடத்துல ஏவம்ங்கிற போது வாவுக்கு அண்ணன் ஒரு சொன்னம் இருக்கே அது அதிகம். நானாம் காளிதாசன் அந்த ஏவம்னா இம்மாதிரி போயிடுதுன்னு அர்த்தம். ஏவம்னா இம்மாதிரின்னு அர்த்தம். அந்த சுண்ணத்தை எடுத்துக்கிட்டா ராத்திரிலேவ யரம் சீது ராத்திரி தான் போச்சுன்னு அர்த்தம். இவா பேச்சு இன்னும் முடியலன்னு அர்த்தம். அப்படி ஒரு பெரிய அர்த்தம் கிடைச்சு வருவான். இந்த ஒரு இதை ஆணியை பிடிங்கிவிட்டார் எடுக்கிற ராத்திரிலேவ யரம் சீது சந்தோஷப்பட்டான்னு சொல்றது உண்டு. இது மாதிரி சீதை ராமனும் பேசிண்டாளா.